வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்பை பத்தி தான் இந்த எக்ஸ்பிளைனர்ல பார்க்க போறோம். ரயான் அப்படிங்கிற ஒரு பையனோட கதையை வச்சு நம்ம கிட்ட இருக்கிற சோம்பேறித்தனத்தை எப்படி ஒரு சிறந்த திறமையா, அதாவது அதிக வேலையை ரொம்ப ஈஸியா முடிக்கிற புத்திசாலித்தனமா மாத்தலாம் அப்படிங்கறத பத்தி தான் முழுமையா பார்க்க போறோம். சரி, முதல்ல இந்த ஒரு கேள்வியோட ஆரம்பிக்கலாம். உண்மையிலேயே ரொம்ப சோம்பேறியா இருக்கிற ஒருத்தரால வாழ்க்கையில பெரிய சாதனைகளை செய்ய முடியுமா? இதுதான் இன்னைக்கு நம்மளோட மைய கருத்து. வாங்க, ரயான் அப்படிங்கிற ஒரு பையனோட கிராமத்து வாழ்க்கைக்குள்ள போய் இதுக்கான விடைய நாமளே கண்டுபிடிக்கலாம். பகுதி 1. சோம்பேறித்தனத்தின் வலை. அதாவது நம்ம எனர்ஜியை எப்படி மிச்சப்படுத்துறதுங்கிறத பத்தி பார்க்கலாம். ரயானுக்கு தினமும் ஒரு வேலை இருந்துச்சு. வயல்ல உட்கார்ற பறவைகளை விரட்டுறது. சாதாரணமா ஊர்ல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க? ஒரு குச்சியோ கவன் கல்லையோ வச்சுக்கிட்டு வயல் முழுக்க ஓடி ஓடி விரட்டுவாங்க. ஆனா நம்ம சோம்பேறி ரயான் என்ன பண்ணான் தெரியுமா? வயலை சுத்தி மரக்கம்புகளை நட்டு அதையெல்லாம் ஒரு கயிறு வச்சு இணைச்சு மரத்தடியில ஜாலியா படுத்துக்கிட்டே அந்த கயிறை இழுத்து பறவைகளை விரட்டினான். பாத்தீங்களா, சோம்பேறிங்க எப்பவுமே வேலையை ஈஸியா முடிக்கிற வழியை தான் தேடுவாங்க. இதை சரியா பயன்படுத்தினா கண்டிப்பா இது ஒரு சூப்பர் பவர் தான். ஆனா இந்த சோம்பேறித்தனத்துல ஒரு பெரிய பிரச்சனையும் இருக்கு. ஒரு பயங்கரமான வறட்சி காலம் வந்துச்சு. ரயானோட அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இப்போ வயலை முழுசா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு ரயான் கையில. அவனுக்கு தான் கடினமா உழைக்கிற பழக்கமே இல்லையே. அதனால வயலுக்கு சரியா தண்ணி பாய்ச்ச முடியல. இதோட விளைவு கொஞ்சம் வாரத்திலேயே பயிர்கள் எல்லாமே கருகி போயிடுச்சு. அன்னைக்கு ராத்திரி வானத்தை பாத்துக்கிட்டே ரயான் அவங்கிட்டயே ஒரு கேள்வியை கேட்டுக்கிட்டான். நான் ஏன் கொஞ்சம் கூட உழைக்கவே இல்ல? குடும்பத்தோட நம்பிக்கை மொத்தமா வீணாயிடுச்சுங்கிற குற்ற உணர்ச்சியில அவர் ரொம்பவே தவிச்சான். நம்ம எல்லாருக்குமே இந்த ஃபீலிங் எப்பவாவது வந்திருக்கோம் இல்லையா? யாரையாவது ஏமாத்திட்டோமோ இல்ல நம்ம திறமையை முழுசா பயன்படுத்தலேன்னு தோணிருக்கோம். அதைத்தான் ரயானும் அந்த நிமிஷத்துல ரொம்ப ஆழமா உணர்ந்தான். பகுதி 2. உங்களுக்கான பெரிய காரணத்தை தேடுறது. இந்த குற்ற உணர்ச்சியிலிருந்து வெளியில வர ரயானுக்கு ஒரு உந்துதல் தேவைப்பட்டுச்சு. அது எப்படி கிடைச்சதுன்னு பார்க்கலாம். அடுத்த நாள் காலையில கிராமத்துல எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்த ஒரு விஷயம் அவனுக்கு பெரிய வாய்ப்பா அமைஞ்சது. அதாவது அரண்மனையில ஒரு பெரிய போட்டி நடக்க போகுதுன்னு, ஜெயிக்கிறவங்களுக்கு ஒரு பெட்டி நிறைய தங்கம் கிடைக்கும்னு அறிவிச்சாங்க. தன் குடும்பத்தை காப்பாத்த இதுதான் சரியான சான்ஸ்னு ரயான் முடிவு பண்ணான். இவன்லாம் எங்க ஜெயிக்க போறான்னு ஊர் மக்கள் எல்லாரும் அவனோட சோம்பேறித்தனத்தை பார்த்து கிண்டல் பண்ணி சிரிச்சாங்க. ஆனா அந்த அவமானம் தான் அவனுக்கு ஒரு பெரிய உந்து சக்தியா, ஒரு ஃபயரா மாறுச்சு. சரி, அடுத்ததா என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ரயானோட பயணம் அவ்வளோ ஈஸியானது கிடையாது. அரண்மனைக்கு போகவே 3 நாள் நடக்கணும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஏரியை கடக்கிற சவால், கடைசியா ரொம்பவே கஷ்டமான மரக்கட்டையை நகர்த்துற சவால்னு தடைகள் வரிசையா காத்துக்கிட்டு இருந்துச்சு. பகுதி 3. கடினமா உழைக்காம புத்திசாலித்தனமா உழைக்கிறது. அதாவது உடல் பலத்தை விட மூலபலம் எவ்வளவு முக்கியம்னு இப்ப பார்க்கலாம். முதல்ல அந்த ஏரியாவை கடக்கிற சவாலை எடுத்துப்போம். போட்டியோட ரூல்ஸ் ரொம்ப சிம்பிள். அந்த பெரிய ஏரியாவை முதல்ல கடக்கிற 3 பேர் மட்டும்தான் அடுத்த ரவுண்டுக்கு போக முடியும். போட்டியில கலந்துகிட்ட மத்த எல்லாரும் பார்க்கவே ரொம்ப ஸ்ட்ராங்காவும் ஃபிட்டாவும் இருந்தாங்க. போட்டி ஆரம்பிச்ச உடனே அவங்க எல்லாரும் கொஞ்சமும் யோசிக்காம தண்ணியில குதிச்சு வேகமா நீந்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா இங்கதான் ரயான் எல்லாரையும் ஆச்சரியப்படுத்தினான். அவன் தண்ணியில குதிக்கவே இல்ல, கரையிலே அமைதியா நின்னான். பக்கத்துல இருந்த காட்டுக்குள்ள போய் கொஞ்சம் உடைஞ்ச மரக்கிளிகள் எல்லாம் ஒன்னா சேர்த்து ஒரு சின்ன மரப்பலகையையும் துடுப்பையும் ரெடி பண்ணான். பொறுமையா துடுப்பு போட்டுட்டே போய் ஏரியை கடந்து 3வது ஆளா செலக்ட் ஆயிட்டான். யோசிச்சு பாருங்க, இது ஏரியை கடக்கிற போட்டிலாம், நீச்சல் போட்டி கிடையாதுங்கிறத அவன் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டான். அவனோட இந்த ஐடியா உடல் பலத்தை விட அறிவுத்திறன் தான் முக்கியம்னு ப்ரூவ் பண்ணுச்சு. பகுதி 4. உங்களுக்கான பாதைய நீங்களே உருவாக்குறது. இப்போ ஃபைனல்ஸ்க்கு வருவோம். இதுல ஒரு பெரிய மரக்கட்டைய 1 கிலோமீட்டர் தூரத்துக்கு தள்ளிக்கிட்டே ஃபினிஷிங் லைன் வரைக்கும் போகணும். ஒவ்வொரு போட்டியாளரும் அவங்களுக்கு தேவையான ஒரு டூல் எடுத்துக்கலாம்னு சொல்லிட்டாங்க. இந்த ஸ்லைட்ல ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம் இருக்கு, கவனிங்க. முதல் ஆளு கட்டையை இழுக்க ஒரு பெரிய கயிற்று எடுத்தாரு. 2வது ஆளு அதை நெம்பு போல் மாதிரி யூஸ் பண்ண ஒரு மரத்துண்டு எடுத்தாரு. ஆனா நம்ம ரயான் என்ன எடுத்தான் தெரியுமா? ஒரு சின்ன கத்தி. மத்தவங்க அவங்களோட உடல் பலத்தை நம்பி டூல்ஸ் எடுத்தப்ப ரயானோட இந்த சாய்ஸ் ரொம்பவே ஆச்சரியமா இருந்துச்சுல. என்னால என் உடம்பு பலத்தை வச்சு ஜெயிக்க முடியாது, நான் புத்திசாலித்தனமா யோசிக்கணும் அப்படின்னு ரயான் தனக்கு தானே சொல்லிக்கிட்டான். மத்தவங்க கூட போட்டி போட்டு கஷ்டப்படுறதை விட்டுட்டு தன் மூளையை முழுசா யூஸ் பண்ண அவன் முடிவு பண்ணிட்டான். இந்த மைண்ட் செட் மாற்றம் தான் இந்த கதையிலே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டர்னிங் பாயிண்ட். மொத்தமா 1 மணி நேரம். ஒரு பக்கம் மத்தவங்க எல்லாரும் அந்த பெரிய மரக்கட்டையை நகர்த்த முடியாம உயிரை கொடுத்து கஷ்டப்பட்டு இருந்தப்போ, ரயான் 1 மணி நேரம் அமைதியா உட்கார்ந்து தன் கையில இருந்த அந்த சின்ன கத்தியால தன் மரக்கட்டையை ஒரு பந்து மாதிரி ரவுண்டா செதுக்கிக்கிட்டு இருந்தான். எவ்வளவு பெரிய மாஸ்டர் பிளான் பாத்தீங்களா? இதோட ரிசல்ட் என்ன தெரியுமா? மத்தவங்க எல்லாரும் களைத்து போய் நின்னப்போ நம்மாலு அந்த மரப்பந்தை ரொம்ப ஈஸியா உருட்டிக்கிட்டே போய் முதல் ஆளா ஃபினிஷிங் லைனை தொட்டுட்டான். அவனோட அந்த ஸ்மார்ட்டான ப்ரிப்பரேஷன் அவனோட மொத்த உழைப்பையும் உறுதியையும் போட்டு ஈஸியா ஜெயிக்க வச்சது. அந்த ஊர் மக்கள் எல்லாரும் இந்த சோம்பேறி பையனோட வெற்றியை பார்த்து மிரண்டு போய் கைத்தட்டினாங்க. பகுதி 5. சோம்பேறித்தனத்தை வெல்வதற்கான வழிகாட்டி. இப்போ இந்த கதையில இருந்து நம்ம ரியல் லைஃப்க்கு வருவோம். ரயானோட கதையில இருந்து சோம்பேறித்தனத்துக்கு நாம ஒரு புது அர்த்தத்தை கொடுக்கலாம். அதாவது நம்ம எனர்ஜியை மிச்சப்படுத்துறதுக்கான ஒரு இயற்கையான ஆசைன்னு இதை சொல்லலாம். இது ஒரு சரியான ஊந்துதலோட பயன்படுத்தினா நம்ம நேரத்தை மிச்சப்படுத்தி வேலைகளை ரொம்ப எஃபெக்டிவா செய்ய முடியும். சோம்பேறித்தனத்தை ஒரு குறையா பாக்குறத நிறுத்திட்டு அதை எப்படி நம்மளோட செயல்திறனா மாத்துறதுன்னு நம்ம கத்துக்கணும்.
அதனால இங்க ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, ரேயான் தான் வாழ்க்கைய மாத்த யூஸ் பண்ண இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் நாமளும் ஃபாலோ பண்ணணும். ஸ்டெப் 1, ஒரு பெரிய காரணத்தை கண்டுபிடிங்க. அது உங்க குடும்பமா இருக்கலாம், கனவுகளா இருக்கலாம், இல்ல மத்தவங்க முன்னாடி உங்களை நிரூபிக்கிறதா கூட இருக்கலாம். ஸ்டெப் 2, ஒரு வேலையை ஈஸியா முடிக்கிறதுக்கு உங்க புத்திசாலித்தனத்தை முழுசா பயன்படுத்துங்க. ஸ்டெப் 3, என்ன நடந்தாலும் முடிவை எட்டணுங்கிற மன உறுதியோட செயல்படுங்க. இறுதியா உங்ககிட்ட ஒரு கேள்வியை கேட்டு நான் அதை முடிக்க விரும்புறேன். இன்னைக்கு உங்க மரக்கட்டைய செதுக்க தொடங்குறதுக்கான அந்த பெரிய காரணம் உங்ககிட்ட என்னவா இருக்கு? உங்களுக்குள்ள ஒளிஞ்சிருக்கு அந்த சோம்பேறித்தனத்தை ஒரு மாபெரும் வெற்றிக்கான கருவியா மாத்த இன்னைக்கே அந்த வலுவான காரணத்தை கண்டுபிடிங்க. இந்த எக்ஸ்பிளைனர் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு புது மோட்டிவேஷனை கொடுத்துருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறேன்.